Mercury சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். நம்ம நியானால சமீபத்துல ஒரு தலைப்பு போச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணியால் வளர்க்கப்பட்ட கொழுந்தனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் ஃபுல்லாமே பயங்கர இமோஷனலா இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி இருந்தது. அதுல 2-3 அண்ணி கொழுந்தனாரோட பேச்சு நம்மளவே வந்து ஒரு மாதிரி உருக்கிருச்சு. அப்படி ஒரு ஃபேமிலியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். பார்க்க வந்து இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே பயங்கர வார்மாக நம்மளை வெல்கம் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னா பயங்கர ஹாப்பியாகவும் இருக்குது. பார்த்தீங்களா, அழகாக நமக்காக கோலெல்லாம் போட்டு வெல்கம் போட்டு மெர்க்குரி சேனல் எல்லாமே போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட அவங்கள பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஃபாரின் போகிறதுக்கு எனக்கு காசு இல்லை. ஸோ அம்மாவால் கொடுக்க முடியல. என் கண்ணு எதிர அண்ணி வந்து தாலியோட உருவெல்லாம் கழட்டினாங்க. கழட்டி என் கையில் கொடுத்து இது அடகு வச்சு அது ஒரு அப்போது அம்மா தானே செய்வாங்க. நகை இருந்தால் நாளைக்கு கூட சம்பாரிச்சிக்கலாம் சார். அவனோட ஃப்யூச்சர் போதில்லை சார். எங்கள் எமோஷ்னல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இது அட்டாக் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்து கால் பண்ணி அழுதுலாம் சொன்னாங்க. நாங்களும் எங்கள் அண்ணியும் இப்படி தான் இருந்திருக்கோம். அதே மாதிரி ட்ரோல்லாம் கூட பார்த்தீங்கன்னாவே கொஞ்சம் பாசிட்டிவாக தான் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ கல்யாணம் ஆச்சு உங்களுக்கு? எந்த வருஷம்? 2012. அப்போ இவருக்கெல்லாம் என்ன வயசு இருக்குங்க? அவன் என்னை விட ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கும். அதை என்னை விட ஹைட்லேயும் ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பான். எப்படி சொல்கிறது, ஆக்சுவலி 2 பேருமே வந்துட்டு நின்று பார்ப்போம். நான் நின்று பார்த்துட்டு, அண்ணி நான் உங்களோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன் நீ அப்படின்னா, இல்லைடா நீ என்னோட குள்ளமாக தான் இருக்கேன், இல்லை நீ நான் உங்களோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கேன். ஒரு அக்கா தம்பி அந்த பாண்டிங்கில் வந்து இருந்தோம். அண்ணன் இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். அண்ணனும் அண்ணியும் லவ் மேரேஜ். இவங்க லவ் பண்ணதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த மேரேஜ் முடிஞ்ச பிறகு உள்ளே வர சொல்ல அண்ணின்ற அந்த பாண்டிங் இல்லை. நான் எங்கேயோ பார்த்த பொண்ணு, அதாவது பார்த்தவங்க பழகினவங்க அப்படின்ற பாண்டிங்கில் தான் இருந்துச்சு. சொந்தத்துக்குள்ளேயே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம் மேம். சொல்லுங்க. ரிலேஷன் தான் மேம். எப்படி சொல்றது, சொல்லுங்க நீங்க எப்படி லவ் பண்ணீங்க, எப்படி திட்டுத்தனமா லவ் பண்ணீங்க, எப்படி திட்டுத்தனமா சுத்துனீங்க? யாருக்குமே தெரியாது மேம். லவ் பண்ணதெல்லாம் யாருக்குமே தெரியாது. சொல்லிட்டாரு, யாரும் சொல்ல ரிலேஷன் யாருக்குமே தெரியாது. அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி தான் நடந்தது. நாங்கள் 2 பேர் தான் லவ் பண்ணோம். வீட்டில் மட்டும் சொன்னோம் அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே. எல்லாருக்கும் ரிலேஷனுக்கெல்லாம் அரேஞ்ச் மேரேஜ் தான் தெரியும். லவ் மேரேஜ்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்க ஒரு 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி அண்ணி வந்து ஆந்திரா ஸ்ரீஹரிகோட்டா கிட்ட. அவங்க நல்லா தெலுங்கு பேசுவாங்க. அவங்க தெலுங்கு ஃபுல்லாக தெலுங்கு தான். படித்ததெல்லாம் ஆர்னியில் படித்தாங்க. ஸோ அதனால அண்ணா வந்து இங்கே இருந்தால் சென்னையில் இருந்தால், இங்கே சென்னை டு ஆர்னி அடிக்கடிக்கு ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. ஓகே, சொந்தக்காரங்கனாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. என்ன இருந்தாலும் இன்னொருத்தங்க ஃபேமிலியை வந்து நம்ம ஃபேமிலியா எடுத்து யோசிச்சு பண்றதுங்கிறது இப்ப நிறைய பேர்கிட்ட குறைஞ்சிட்டே வருது. அப்படி இருக்கும்போது அவருக்காக நீங்க எவ்வளவோ விஷயம் பண்ணிருக்கீங்க. ஷோல கூட உங்களோட தாலிய இது பண்ணதா சொல்லி இருந்தீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசு எப்படி வந்தது? என்னோட தம்பியா இருந்தாலும் கண்டிப்பா செஞ்சிருப்பேன் மேம். அவன் வந்துட்டு ஒரு ஏம்ல இருந்தான். நான் ஃபாரினுக்கு போறேன்னு என்ற ஏம்ல இருந்தான். அப்போ வந்து எதுவுமே இல்லை. ஒரு 2.5 லட்ச ரூபாய் தேவைப்பட்டுட்டு இருந்தது. எங்கெங்கேயோ புரட்டணும், கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. கொஞ்சம் லாஸ்ட்ல 50,000 ரூபாய் கிட்ட வந்துட்டு பத்தலை அப்படின்னு சொன்னாங்க. வேற எதுவுமே இல்லை. ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே கடன்ல வச்சுட்டு இருக்கோம் நகைங்க. அப்போ இருந்தது அது மட்டும்தான். அப்போல்லாம் வந்து சருடெல்லாம் கிடையாது, குண்டு குண்டாக தான் கோத்துருப்போம். சரி, இந்த குண்டுங்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு எடுத்துக்கூடு அப்படின்னாங்க. அவங்க வந்துட்டு உனக்கு ஒரு மாதிரியா இருக்காதா, வேண்டா அப்படின்னாங்க. பரவாயில்ல, இருந்தால் இருந்துட்டு போட்டோம், அப்புறமா மூட்டி தானே தரப்போகிறாங்க, அதுக்கு மிஞ்சது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானாக தான் கழட்டிக்கணும். அவங்களாம் வந்துட்டு என்கிட்ட வந்து கேட்கல, ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் கேட்கல. நான் வெளியே நின்றுட்டு இருந்தேன். எதிர்ச்சியாக அப்படி நான் வாசலுக்கு வரேன். என் எதிரும் அந்த செயின்லாம் கழட்டினாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அப்போது என்னடா நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு பாண்டிங்கில் இருந்தோம், அதுக்கப்புறம் அண்ணி அந்த ரிலேஷன்ஷிப் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு சரி ஓகே அப்படின்ற டைமில் பார்க்க சொல்ல அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சொல்லவே முடியாது. எனக்கு அப்போவே கண்ணு கலங்கிருச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபாரின் போயிருந்தீங்க? இல்லை, நான் போகல. அது ஆக்சுவலி ஏன் ஹெல்ப் பண்ணி எல்லா காசும் நீங்கள் திரட்டின பின்னையும் ஏன் போகல? அது ஒரு பெரிய விஷயம். வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போது அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என் ப்ரொஃபஸர், நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தேன். நீ கம்பல்சரி ஃபாரின் போனோம்டா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் ஆஸ்திரேலியா அனுப்பி விட்றேன், நீ போறியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. சரி, நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். ஓகேன்னு சொல்லி பே பண்ணேன். நான் எதுவுமே நம்பலை. ஐ மீன் அதான் யாரையும் நம்பக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவரை நம்பினேன்.
நான் எதுவும் குறுக்கு விசாரணைலாம் பண்ணல, எப்படி கூட்டிகிட்டு போகிறாங்க, விசா எப்படி வந்துட்டு இதுவாகுது அப்படி அதை பற்றி எதுவுமே நான் யோசிக்கல. அவர் கேட்டார், சரி ஓகே. நான் வீட்டில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி என் ப்ரொஃபஸர் தான், அவரை நம்பி காசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். எண்ணி 6 மாதம் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டார். அது யாருமே எதுவுமே கேட்கலையா? நீங்கள் அதுக்கு பின்னா அதுக்கு ஸ்டெப் எடுக்கலையா? இல்லை, எடுத்தோம். நாங்கள் ஒரு 5 பேர் ஏமாந்தோம். என் காலேஜ் பசங்களே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அப்புறம் கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணோம். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவர் இல்லைன்ட்டாங்க, இங்கே கிடையாது, அவர் கிளம்பி போயிட்டாரு, இந்தியாவில் இல்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் நான் ரொம்ப மனசு உடஞ்சிட்டேன். லைஃப்பில் எது எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதெல்லாம் எனக்கு அப்போ நடந்து தரணும். அப்பயுமே சொல்லலாமான்னு தெரில, நான் சூசைட் அட்டன் பண்ணுறதுக்கெலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு காலத்தில் 2.5 லட்ச ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம். 5 வருஷத்துக்கு முன்னே இப்போயே 2.5 lakhsன்றது பெரிய விஷயம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே 2.5 lakhsன்றது அது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்கெல்லாம் தாலி செயின் கட்டி கொடுத்தது, கடன் வாங்கி கொடுத்தது. நம்ம பையன் நம்மளை நம்பி நான் போய் ஃபாரின் போய் அவன் சம்பாரிச்சு எல்லா காசை எடுத்துகிட்டு வந்து தருவான், நம்ம கடன்லாம் அடைஞ்சிரோன்னு எங்கள் ஃபேமிலியோட ஹோப்பு எல்லாத்தையும் மொத்தமாக நான் உடைச்சிட்டேன். எப்படியாவது கொழுந்தனார் வந்துட்டு நல்லபடியா போய் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வேலைக்கு சேர்ந்துருவாரு அப்படிங்கிற நம்பிக்கையில நீங்க தாலி முதல் கொண்டு கழுத்தி கொடுத்தீங்க. ஆனா இந்த மாதிரி ஒருத்தங்க ஏமாத்திட்டாங்க அப்படிங்கும் போது எப்படி இருந்தது உங்க எல்லாருக்கும் அந்த மனநிலைமை? அப்போ எங்க ஹஸ்பண்ட் வந்து சொன்னாரு, அவனை வந்து எதுவுமே கேட்க தேவையில்ல, போனது போட்டோம் விடுங்க, நம்ம பின்னாடி சம்பாரிச்சுக்கலாம், அவனை மட்டும் எதுவும் கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஸ்டாப் பண்ணிட்டாரு. யாருமே எதுவுமே அவனை இது வரையும் கேட்டதே கிடையாது. ஏன் ஏமாந்துட்டு 6 years to 7 years ஆகுது. ஸ்டில் நவ் அதை பற்றி என்கிட்ட யாருமே பேச மாட்டாங்க. அது இப்ப வரையும் யாருமே வந்து அவனை எதுவுமே கேட்டதே கிடையாது. ஆனா உங்க வீட்டு சைடுல இருப்பாங்கல்ல, அவங்க யாருமே எதுவும் கேட்கலையா? எதுக்கு கொழுந்தனாருக்காக குடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி? யாருமே எதுவுமே கேட்டதே கிடையாது. நீங்க இப்ப வரைக்கும் அதை பத்தி வருத்தப்படக்கூட இல்ல. எதனால? அதுதான் சொன்னேனே. இப்போ நான் மட்டும் மச்சனம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கு மொத்தம் 4 மச்சனங்க எங்கள் ஃபேமிலியிலேயே. ஸோ அந்த ஒரு சில விஷயம்லாம் அண்ணி வந்துட்டு அது இது பண்ணிக்க மாட்டாங்க. நீ அப்படி அப்படின்னு எங்களை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. என்றைக்குமே எங்கள் பசங்க, என் தம்பி அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறது சொல்ல கூட பார்த்தீங்கன்னா உரிமையாக வாடப்படம் தான் சொல்லுவாங்க. வாப்பா போப்பான்லாம் சொல்ல மாட்டாங்க. திட்டுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் கோலம் போட கூட அவன் தான் கற்றுக் கொடுத்தான். சமைக்கிறது முக்கால்வாசி அவன் தான் சொல்லி தந்தானே. வீட்டுல நானும் அவனும் தான் இருப்போம், எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. இவன் 10th முடிச்சுட்டு லீவ்ல இருந்தானா, சமைக்கிறது எனக்கு சுத்தமா சமைக்கவே வராது. அவன் தான் சொல்லி தருவானே, இதை இப்படி போடுங்க, அதை அப்படி போடுங்கன்னு சொல்லிட்டு அவன் தான் சொல்லி தருவான். ஃபர்ஸ்ட் அண்ணி தான், யார் வந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ணிக்கிட்ட சொல்லணும், ஃபர்ஸ்ட் அண்ணியே தான், அண்ணின்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவனுக்கு மேரேஜ் ஆனதுல கூட நலுங்கு வைக்கணும்னா கூட அண்ணி வந்து வைக்கட்டும், அண்ணி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அவங்க அண்ணியோட தாலி சரடே கொடுத்துட்டு தான் உங்களுக்கு வந்து ஃபாரின் போகிறதுக்காக எல்லாமே காசெல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க. அதுக்கு பின்னாடி நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு எதை வாங்கி கொடுத்தீங்க? ஐயோ, நான் அப்படி எதுவும் செஞ்சது இல்லை. அன்னைக்கு அப்படி எதுவும் செஞ்சதில்லை. அதாவது அண்ணி பசங்களுக்கு செய்வேன். அவங்க பசங்கள ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் எதனா ஒன்றுனா உடனே எனக்கு காலேஜ் வாங்க இப்போயே ப்ராஜெக்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நைட்டும் பகலெல்லாம் உட்காந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி கொடுப்பேன். அந்த ஒரு விஷயம், சரி இவங்க வந்துட்டு அங்கே போயிட்டு தலைகுனியக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பசங்களுக்காக இல்லைனாலும் அன்னிக்காக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து. ஏன்னா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் தான் மெயின் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்க இல்லையா. அந்த ரேங்கிங் ரேட்டில் அண்ணி முதல் வரணும், அண்ணன் பசங்களும் அண்ணியும் முதல் வரணும் அப்படின்ற மாதிரி. ஆனா அவ்வளோ பண்ண அன்னைக்கு என்ன பண்ணணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்கு? அன்னிக்கா அவங்கள வெளியே கொண்டு வரணும், அவ்வளோதான். அவங்க பிகாம் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. பிகாம் முடிச்சு 85% அண்ணி. நான் 12th ஃபெயிலு. ஆமாம், 12th ஃபெயில் ஆகி நான் பிஎஸ்சி முடித்து இன்றைக்கி வந்துட்டு நான் வெளி உலகத்தை பார்த்துட்டேன். எனக்கு 4 இடம் போகிறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்ற மாதிரி. இவங்க நல்லா படிக்கிறவங்க ஏன் வெளியே வரமாட்டாங்க? படித்தவங்க இப்போ ஒரு ஸ்டோரி கொடுத்துட்டிங்கன்னா அப்படியே மக்கப் பண்ணி ரீட் பண்ணி டக்குன்னு சொல்லிடுவாங்க. இன்னொரு விஷயம், இவங்ககிட்ட நான் செஸ்ஸில் வந்துட்டு ஜெயிச்சதே கிடையாது. பயங்கரமாக தோக்கடிப்பாங்க செஸ்ஸில். நானும் எப்படியே ஜெயிக்கணும்னு பார்ப்பேன், என்னால் ஜெயிக்கவே முடியாது. இவங்க தான் ஜெயிப்பாங்க. நல்லா பாடுவாங்க. என்ன இவ்வளோ டேலண்ட் இருக்கவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஷைனஸ் இருக்கும், வெளியே வர்றதுக்கு அடுத்தவங்க என்ன பேசுவாங்க, அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு ஷைனஸ் இருக்கும். எங்களை பொறுத்தவரையும் என்னென்னா, எங்கள் அம்மாவும் சரி நானும் சரி, நீங்கள் வந்து வெளியே போகணும், ஃப்ரீடம் பேர்டாக இருக்கணும். அது வந்துட்டு உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் வந்து அதுக்கு கேட் போடல. ஆனால் இவங்க கேட் யாரும் போடல, இவங்க வெளியே வரமாட்டாங்க. நாங்கள் கை பிடிச்சி வலிக்கிறோம், நீங்கள் வெளியே வாங்க, உங்கள் திறமையை காமிங்க அப்படின்ற மாதிரி
அதை காமிக்கணும். அதனால தான் நான் நீயா நான் ஷோ கூப்பிட்டு வந்தேன். நீங்கள் பேசுங்க நீ. உங்க குழந்தை ரொம்ப ஆசைப்படுறாரு, ஒரு பாட்டு பாடி காட்டுங்க எங்களுக்காக. மாலை அந்திகளில் மனது சந்துகளில் தொலைந்த முகத்தை மனம் தேடுதே, வெயில் தாரொழுகும் நகர வீதிகளில் மையல் கொண்டு மலர் வாடுதே, மேகம் சிந்தும் இரு துளியின் இடைவெளியில் துருவி துருவி உனை தேடுதே, உடையும் நுரைகளிலே தொலைந்த காதலரை உருகி உருகி மனம் தேடுதே, அழகிய திருமுகம் ஒரு தரம் பார்த்தால் அமைதியில் நிறைந்திருப்பே, நுனி விரல் கொண்டு ஒரு முறை தீண்ட 100 முறை பிறந்திருப்பே. எந்த ஒரு ஸ்டேஜ்ல உங்களுக்கு வந்துட்டு அண்ணி அம்மாவே ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு? லவ் மேட்டர், என்னோட லவ் மேட்டர். நான் லவ் பண்ணிருந்தேன். ஆக்சுவலி நான் லவ் பண்ணிருந்தேன். இப்போ எதிர் வீட்டு பொண்ணு தான், ஆப்போசிட்டில் லவ் பண்ணிருந்தேன். ஸோ என்னாச்சு, எங்கள் லவ் மேட்ரு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்போ என்ன சிந்தனையில் இருந்தாங்கன்னு தெரியல. அந்த பையன் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு இது போட்டாங்க. அப்புறம் இவ வந்துட்டு என்ன சொல்லிட்டா, இன்னொரு பிளாக்மெயில் வேறு பண்ணியிருக்காங்க. இவளை வந்து என் ஒய்ஃபை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உன் லவ் மேட்ரு வந்துட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பா ஹார்ட் அட்டாக்ல இருக்காரு, எதனா ஒன்று ஆகிடும் அப்படின்ற மாதிரி பயம்புத்தி வச்சுருந்தாங்க. இவளுக்கு என்னென்னா, அவங்க அப்பா மேலே இவளுக்கு ரொம்ப பாசம். என் ஒய்ஃப்க்கு அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு பாசம். இந்த யூஸ்வலாகவே இப்போ எனக்கும் என் பொண்ணுக்கும் எப்படி பாசம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா. அப்போ சொன்னேன், டேரெக்டாக போய் உங்கள் அப்பாண்ட சொல்லுடி, சொன்னாதான் இது ஒரு விடிவுக்கு அளவு கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை நீ என்னை மறந்துடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் மனசில் நான் இருந்தேன். இருந்தாலும் அப்பாவுக்காக இந்த ஒரு வார்த்தையை வந்து விட்டான். அது ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஆயிடுச்சு, எங்கள் விஷயம் வந்துட்டு தெரிஞ்சு அவங்க அம்மா வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு பையன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு பையன்லாம் தேடி வந்துட்டாங்க. இது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. எங்கள் அம்மா நான் ஒரு நாள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், வந்தாங்க. இந்த ஊர்லலாம் வந்து 4 பேர் 4 விதமாக பேசுறாங்கல்ல, அதில் எங்கள் அம்மாவும் ஒரு ஆள் வந்து சாப்பிட்டுட்டே இருக்க சொல்ல, தம்பி உனக்கு தீபு உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னம்மா? என்ன நம்ம எதிர் வீட்டு பொண்ணு இல்லை பவானி, சொல்லுமா அப்படின்னு. அந்த பொண்ணு யாரையும் லவ் பண்ணி போலடா, அதனால வீட்டுக்கு தெரியாம சீக்கிரமா கல்யாணம் பண்றாங்கடா, என்னன்னு தெரியலடா அப்படின்னு. அந்த கல்வனே நான் தான் மயில நினைச்சிட்டு நான் வெளியே சொல்லல அம்மாண்ட. சொல்லிட்டு போயிட்டாங்க. நேராக போன அண்ணிக்கிட்ட. அண்ணி தனியாக தான் இருந்தாங்க. அண்ணி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம். அண்ணி என்னடா? இல்லை அண்ணி, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அண்ணி அப்படின்னு. அவங்க ஒரு 4-5 லிஸ்ட்டு சொன்னாங்க. இந்த பொண்ணா ஐயோ அந்த பொண்ணுலாம் இல்லை அண்ணி. ஏன்னா இவன் வந்து வெள்ளையா இருக்கிறவங்கள தான் விரும்புவான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் அந்த மாதிரி லிஸ்ட் எல்லாம் சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் லாஸ்ட் வரையும் அந்த பொண்ணு பேரையே உங்களை லவ் பண்ணிருக்க முடியாது. லாஸ்ட் வரையும் அந்த பொண்ணு பேரை நான் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவனே கண்டினியூ பண்ணுவான். அப்புறம் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க உங்களுக்கு? அதான் நான் போய் சொன்ன உடனே ஓகே சரி அண்ணனுக்கு தெரிய வேணாம், நம்ம இது அப்புறமா அண்ணன்கிட்ட சொல்லிக்கலாம். நான் என்னடா பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க. அண்ணி ஒன்றும் இல்லை, நீங்கள் நேராக போயிட்டு அம்மாண்ட சொல்லிவிட்டு அங்கே சம்மதம் பேசணும் அண்ணி அப்படின்னேன். எங்கள் அம்மாவை பார்த்தா இவங்களுக்கு டர்ரு, பேச மாட்டாங்க. ஆனால் அண்ணி ஒரு பிளான் பண்ணாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் போய் கன்வின்ஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் வந்து அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பா கிட்ட போயிட்டு மாமா இந்த மாதிரி தீபுவும் பவானியும் லவ் பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் வேறு பையனை பார்க்குறாங்களா, அதுக்குள்ளே நம்ம பேசி நம்ம முடிச்சிடணும். எங்கள் அப்பா ஹீரோ மாதிரி நேராக போயிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு, என் பையன் வந்து உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறானா, அவன் ஃபாரின் போயிட்டு வந்துடுவான், நீங்கள் வந்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு. அவங்க அப்பாவுக்கு என்னென்னா என்னை ரொம்ப பிடிக்கும், அவங்க அம்மாவுக்கு எப்படின்னு தெரியல, அவங்க அப்பா வந்து என்னை ரொம்ப பிடிக்கும். என்னென்னா இந்த ஊர்லேயே நான் தான் கொஞ்சம் படிக்கிற பையன். இந்த 6th புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஓ காட் பியூட்டிஃபுல் அட் தை ஃபீட்டுன்ற மாதிரி நான் 5 மணிக்கெலாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஒரு 5 மணிக்கு டியூட்டிக்கு போவார். ஆஹா பையன் என்னமோ படிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தார். ஆனால் நான் 12th ஃபெயில் ஆகிட்டேன். அப்படி நடந்துச்சு. ஸோ அதனால் ஊர்லேயே வந்து படிக்கிற பையன், சரி வேலைக்கு மட்டும் போயிட்டு காலேஜ் மட்டும், நான் காலேஜ் போய் பொறுக்கிட்டுலாம் வருவேன். ஆனால் இந்த ஊர் பசங்க கூட சுத்த மாட்டேன். அவருக்கு தெரியாது நான் இந்த ஊர் பசங்க கூட சுத்த மாட்டேன், பையன் நல்ல பையன் அப்படின்னு நினச்சிட்டாரு போல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு எங்கள் அப்பா சொன்ன உடனே அவர் ஓகேன்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி வந்துட்டு நான் ஓகே தான், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டோம், அவங்க சின்ன வயசு, இப்போ அவனுக்கு 20 வயசு ஆகுது, அவளுக்கும் சின்ன வயசு, கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இவங்க அண்ணியும் டேடியும் போயிட்டு சம்மந்தம் பேசிட்டு வந்துட்டாங்க. அம்மா வந்து வீட்டில் உட்காந்துருக்காங்க. அண்ணி வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாங்க, அம்மா இந்த மாதிரி அத்தை தீப் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான் அத்தை அப்படின்ட்டு. அப்போ இருந்துன்னு 19 வயசுல இருங்க எங்க அம்மா உட்காந்து ஸ்டேஜ் வந்து பால்டா எல்லாம் கேக்குது பால்டா அப்படின்ற மாதிரி 19 வயசுல உனக்கு லவ் தேவையா அப்படின்னாங்க. நான் சைலண்டா எழுந்து வெளியே வந்துட்டேன், எப்படியும் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். கரெக்டா எங்க அண்ணி சொல்லிட்டான், நீ எப்படிமா உனக்கு எப்படிமா தெரியும்? அத்தை நான் போய் சம்மந்தம் பேசிட்டு வந்துட்டேன். நீ எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு, நீ போய் சம்மந்தம் பேசுவேன். நேரா எங்க அப்பா வந்தார் ஹீரோ மாதிரி. என்ன பிரச்சனை, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லாமல நான் பேசிட்டேன், நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்போ குடும்பமா சேர்ந்து நீங்க சம்மந்தம் பேசிட்டு வந்துட்டீங்க, இதுல நான் வந்து தலையை மட்டும் ஆட்டணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜ்ல போச்சு. அம்மா ஒரு கட்டத்துல வேணான்னாங்க. என்னன்னா அவங்களுக்கு சொந்தக்கார பொண்ணு வேணாம், நீ முஸ்லீம் பொண்ணுன்னா கல்யாணம் பண்ணிட்டு வா, கிறிஸ்டின் பொண்ணுனா கல்யாணம் பண்ணிட்டு வா, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, சொந்தத்துல வேண்டாம், நான் சொந்தத்தால நம்ம நிறைய அழிஞ்சிருக்கோம், அதனால சொந்தத்துல வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு நான் லவ் பண்ணிட்டேன், லவ் பண்ண பொண்ணு நான் எப்படி விட முடியும், எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால அம்மா சொன்னாங்க உனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னாங்க. என் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வந்துச்சு. இவன் மாறமாட்டான், சரி நம்ம தான் சாக்ரிஃபைஸ் ஆகிடணும்ட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். 5 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆமா, 20 வயசுல எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க? 20 வயசு அவங்களுக்கு வேற கல்யாணம் அப்ப எனக்கு 20 வயசு, அவளுக்கு 16 வயசுன்னு நினைக்கிறேன். 16 வயசு. ஆமா. அப்போ கல்யாணம் பண்ணோம்னா என்ன சொல்லுவாங்க? ஐயோ கண்டிப்பா போக்சோ தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்களோட அண்ணா இருந்தாங்க, அவங்களுக்கும் மேரேஜ் ஆகணும்ல. அவனுக்கும் மேரேஜ் ஆகல. ஓ அண்ணன் ஒருத்தர், அதுக்கு பின்னாடி அதுக்கப்புறம் தான். ஓகே சூப்பர். ஓகே அப்பா போயிட்டு சம்மந்தம் பேசும்போது கூட தம்பி வந்து ஃபாரின் போயிட்டு வந்துருவா, அப்படி நீங்க பொண்ணை கட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆனா அதுக்கு பின்ன அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமும் அந்த வீட்டுல எப்படி ஒத்துக்கிட்டாங்க, இல்ல எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க? அதான் எங்க மாம், இப்போ எங்க அப்பா எனக்கு எப்படியோ அதே மாதிரி எங்க மாமனார், அவர் எனக்கு ஹீரோ மாதிரி. அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் நான் கத்துன்னு இருக்கேன். அவங்க இப்போ என் ஃபேமிலி எப்படியோ, எங்கள் அண்ணன் வந்து என் ஃபேமிலி எப்படி நடத்துகிறானோ அதே மாதிரி எங்கள் மாமனார் வந்துட்டு அவங்க ஃபேமிலியை நடத்தினவர். அவர் இன்னைக்கு அவர் காசு பணம் யாருக்கும் கொடுக்காம சேர்த்து வச்சுருந்தா அவர் பெரிய லட்சாதிபதியாவோ கோடீஸ்வரனாவோ இருந்திருக்கலாம். ஏன்னா நிறைய சம்பாரிச்சாரு, நிறைய கொடுத்தாரு. ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட. பிடிச்ச விஷயமே என்னென்னா கொடுத்து பழகுவார். ஸோ அந்த மாதிரி மென்டாலிட்டியில் இருக்கார் அவர். இவகிட்ட கேட்டிருக்காரு, அதாவது எங்கள் மாணவர் வந்து என் ஒய்ஃப் கிட்ட கேட்டிருக்காரு, உனக்கு அந்த பையன் தான் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் அப்பயே ஒரு வார்த்தை விட்டுருக்காரு, அந்த பையன் மட்டும் அவங்க வீட்டில் மட்டும் ஓகே இல்லைன்னு சொல்லு, பையனை கடத்துகிறோம், தாலி கட்டு கல்யாணம் முடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவ் என் மாமனார், நிறைய விஷயத்தில் வந்து ஸ்போர்ட்டிவாக இருப்பார். அதே மாதிரி தான் அண்ணன் நம்பின மாதிரி தான் அவரும் ஒரு ட்ரஸ்ட்டு. பையன் இதில் விட்டாலும் வேறு இடத்துலனா பிடிச்சிருவான் அப்படின்ற ஒரு விஷயம் அவர் மைண்ட் செட்டில் இருந்துச்சு. அந்த ஒரு இதுல வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனா ஸ்டில் உங்களுக்கு அந்த ஃபாரின் போகணுங்கிற ஆசை இருக்குதா? ஆமா, கம்பல்சரி. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ நம்ம சம்பாரிச்சு ஒரு வீடை கட்டிடணும். இப்போ இந்த வீடுமே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் தான் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் அங்கே ஒழுகுற இடம்லாம் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி, என்ன ஒரு வீடு கட்டிடணும், நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும். இது வந்து எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் ஒரு கனவு. நம்ம ஃபேமிலிக்காக என்ன பண்ணோம் அப்படின்றது லைஃப்பில் இருக்கும். நாளைக்கு என் குழந்தைகிட்ட நான் சொல்லணும், நான் வந்துட்டு நான் இவ்வளோ சம்பாரிச்சேம்மா, இவ்வளோ என் ஃபேமிலியை நான் பார்த்துக்கிட்டேன், என் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டேன், என் தம்பியை பார்த்துக்கிட்டேன், என் அண்ணனை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு என் குழந்தைகிட்ட நான் சொல்லணும் இல்லையா? பெற்றவங்க சம்பாரித்த காசில் உட்காந்து வாழ்ந்துட்டு போயிடலாம், அது பேர் வராது. நம்ம உழைச்சோமா, சம்பாரிச்சோமா, கஷ்டப்பட்டோமா, அப்படி தான் நம்ம பொண்ணுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்ல முடியும். அவர் திரும்பி ஃபாரின் போகணும் அப்படிங்கறத ஆசைப்படுறாரு. அப்படி திரும்பி அவர் ஃபாரின் போகிறாரு அப்படின்னா அப்பா அவருக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க தாராளமா செய்வீங்களா? கண்டிப்பா செய்வோம். உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? 2 பேர் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்க. ஏதோ ஒரு பாயிண்ட்ல உங்க பசங்களை ஓவர்டேக் பண்ணி உங்க குழந்தைனாருக்கு நீங்க அதிகமான ஒரு பாசமோ அட்டென்ஷனோ கொடுக்குற மாதிரி தோணி இருக்குங்களா? எல்லாரும் ஈக்குவல் தான் மேம். நம்ம எவ்வளோ பெரிய லாஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை என்ன அடிகள் நம்ம வாழ்க்கையில் வந்திருந்தாலும் திரும்பி எந்திரிச்சு திரும்பி நம்ம போகிறதுக்கான அந்த ஒரு பெரிய எனர்ஜியாக ஃபேமிலி இருக்கும். அதில் உங்கள் அண்ணி வந்து பெரிய பார்ட்டாகவே உங்களுக்கு இருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க 2 பேர்கிட்ட பேசினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் நினச்ச மாதிரியே எவ்ரி திங் குட்டாக நடக்கிறதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.